உங்கள பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிடெக் ஐடி. காலேஜ் சூஸ் பண்ணதும் சரி, டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதும் சரி, என்ன சூஸ் பண்ணீங்க? அதுல என்னென்ன டைப் ஆஃப் பிரிப்பரேஷன்ஸ் நீங்க குடுத்தீங்க? நான் பிடெக் ஐடி சூஸ் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல பிளாங்க்கா தான் இருந்தேன். நான் செலக்ட் பண்ண ரோல் வந்து ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் தான். ஸோ உங்கள நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணீங்க? லைக் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் 2ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒண்ணாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வை டிட் யூ சூஸ் பைத்தன்? புதுசா வந்தப்போ பைத்தன் கத்துக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ப்ராஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டா? ஒரு 6 மந்த்ஸ் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வொர்க் பண்றது பெட்டரா? இல்ல ஒரு 6 மந்த்ஸ் ஆன் த வொர்க் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வொர்க் பண்றது பெட்டரா? ஸோ வாட் இஸ் த அட்வைஸ் தட் யூ ஆர் ரெடி டு கிவ் ஃபார் லைக் ஃப்ரெஷர்ஸ்? இப்பலாம் 12th முடிச்சிருக்கேன். ஸோ ஐ அம் ஆல்சோ பயாலஜி ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து டாக்டர் சூஸ் பண்ணலாமா? இல்ல இன்ஜினியர் சூஸ் பண்ணலாமா? இந்த ஏஐ பூம் இருக்குல்ல, அது லைக் இஸ் இட் எ பபிள் ஆர் ஒரு எஃபெக்ட்? அது growth ஆயிட்டு இருக்கறனால லைக் நம்ம வொர்க்குக்கு இது இல்லாம போயிடுமோ அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து நீங்களா கிரியேட் பண்ணிருப்பீங்க. எந்த ஒரு அட்வைஸ் எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம. அதுக்கும் ஒரு கைடன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் இருந்திருக்கும். ஓகே. சம் சினாரியோஸ்ல எதுக்கு வேல்யூ அதிகம் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஹாய், ஹலோ எவ்ரிஒன். ஸோ நம்ம கூட இங்க மிஸ் அருணா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹெல்த் கேர் டொமைன்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஜர்னிய நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம். ஹாய் அருணா. ஹாய். ஸோ அருணா, யூ காட் பிளேஸ்ட் இன் அ ஹெல்த் கேர் டொமைன் இன் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. கரெக்ட்டா? ஸோ உங்கள பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் பிளேஸ் ஆன கம்பெனி ஆப்டம் அண்ட் அது ஆக்சுவலி அதோட பேரண்ட் கம்பெனி வந்து யுனைடெட் ஹெல்த் குரூப். அது வந்து டாப் மோஸ்ட் ஹெல்த் கேர் கம்பெனி இன் யுஎஸ். ஸோ அண்ட் மை நேட்டிவ் வந்து மயிலாடுதுறை. தென் உங்க ஸ்கூலிங் பத்தி சொல்லுங்க. ஸ்கூல் நான் மயிலாடுதுறையில தான் படித்தேன். ஸோ ஸ்கூலிங் என்ன டொமைன், என்ன டிசிப்ளின் சூஸ் பண்ணீங்க? ஏன் நான் சூஸ் பண்ணியிருந்தீங்க? ஸ்கூலிங்ல நான் பயாலஜி தான் படித்தேன். ஆக்சுவலி அது நான் 10த்ல அதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தனால அவங்க பயாலஜி எடுக்க சொன்னாங்க டாக்டர் ஆகலான்னு. பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்துச்சு. ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்தேன். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு கோப்பப் பண்ண கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் கோடிங் அதெல்லாம் கற்றுக்கிட்டக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடாக நல்லா இருந்துச்சு. கோடிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்ன? அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எனக்கு சாஃப்ட்வேர் பீப்பிள், ஐடி பீப்பிள்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் லேட்டர் ஆன் அது அது மேல ஒரு பேஷன் வந்துச்சு. ஸோ அது ப்ராக்டிஸ் தான். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது ரொம்ப ஈஸியா வரவே அது நல்லா இருந்துச்சு. ஸோ கரண்ட்டா ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த கம்பெனியோட ஜேடி வந்து இட் வில் பி சம்திங் ஓகேவா? கரெக்ட்டா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்டா இருக்கலாம். இல்லன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டா இருக்கலாம். இல்ல ஏஐ இன்ஜினியரா இருக்கலாம். ஸோ அது என்ன ரோல்? அதுக்கான பிரிப்பரேஷன்ஸ், அதாவது உங்க ஸ்கில்ஸ நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் எடுத்திருக்கீங்க? நான் செலக்ட் பண்ண ரோல் வந்து ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் தான். அது ஆக்சுவலி ஃப்ரெஷர்ஸ்க்கான ப்ரோக்ராம். அது எங்க கம்பெனில மட்டும். யூசுவலா அது என்னோட ரோல் வந்து ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர். ஸோ அதுக்காக அதான் நான் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் நெறைய பண்ணியிருந்தேன். ஸோ அதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தனால, ஸோ அவங்க என்ன ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரா அசைன் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரா வொர்க் பண்ற மாரி இருக்கும். லேட்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்ப நமக்கு டேட்டா சயன்ஸ் போணும்னு ஆசை இருந்தாலும் வி கேன் சேஞ்ச் அது அவங்க சொன்னாங்க. ஸோ ஓகே. ஸோ இதுக்கான பிரிப்பரேஷன்ஸ் ஸோ உங்கள நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணீங்க? லைக் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் 2ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒண்ணாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நான் சி பிளஸ் பிளஸ் அண்ட் பைத்தன்ல ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஜாவா பேசிக்ஸ் தெரியும். ஸோ அண்ட் காம்படிட்டிவ் ப்ரோகிராமிங் அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎஸ்ஏ கோடிங் தான் இருக்கும். ஈஸி, மீடியம் எப்பயாச்சும் ஹார்ட் கேட்பாங்க. பட் எனக்கு ஈஸி, மீடியம் லெவல் கேட்டாங்க. அப்புறம் ஆப்டிட்யூட்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த ஆப்டிட்யூட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாரி இருக்கும் கொஞ்சம். லைக் அதில சப்ஜெக்ட்ஸ் டிபிஎம்எஸ், ஓஎஸ், சிஎன் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அது இல்லாம மேத்தமேட்டிக்கல் அண்ட் பசில்ஸ் மாரி வரும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ற மாரி வரும். ரவுண்ட் 1 ஆன்லைன் டெஸ்ட்ல. அண்ட் அதுக்கப்புறம் கோடிங் கொஸ்டின்ஸ் 2 3 கொஸ்டின்ஸ் குடுத்துருந்தாங்க. அத சால்வ் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கான பிரிப்பரேஷன் முடிச்சுட்டு இன்டர்வியூ பிரிப்பரேஷனுக்கு வந்து அதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎஸ்ஏ கோடிங் லைக் எழுத சொல்லுவாங்க. கோடிங் அண்ட் டிபிஎம்எஸ், எஸ்கியூஎல் குவரீஸ், ஓஎஸ், ஊப்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. So there are so many programming languages, correct? C++, Python, Java. Why did you choose Python? ஆக்சுவலி எனக்கு சி பிளஸ் பிளஸ்ல தான் நான் ஸ்ட்ராங்கு. பைத்தன் வந்து சைட்ல மெஷின் லேர்னிங்காக கத்துக்கிட்டேன். புதுசா வந்தப்போ பைத்தன் கத்துக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சி பிளஸ் பிளஸ் சி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கா பைத்தன்ல பைத்தன் வந்து ஈஸியா இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் நெறையா இருக்கும். ஸோ ஈஸி டூ லேர்ன். ஸோ அதனால அதுவும் கத்துட்டு எம்எல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இந்த இன்டர்வியூ நீங்க சொன்னீங்க. நெறைய லைக் தேர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ், கரெக்ட்டா? வேற வேற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு பிரிப்பரேஷன் நீங்க எப்படி குடுத்தீங்க?
அதான் அந்த மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ் டிபிஎம்எஸ், ஊப்ஸ், ஓஎஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து அது அந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இல்லாம கோடிங், டிஎஸ்ஏ கோடிங் பண்ணுவேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு ஒரு 3 டூ 4 டேஸ் முன்னாடி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அந்த மாரி ப்ரிப்பேர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் மார்க் இன்டர்வியூஸ் வச்சுக்கிட்டு. ஓகே. ஸோ ஒரு கொஸ்டின். ஓகே. என்னன்னா, ப்ராஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டா? கண்டிப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என் கம்பெனிலயுமே ரொம்ப கேட்டாங்க. ப்ராஜெக்ட்ஸ டீப்பா கிளாஸ் டயகிராம் அந்த அளவு லைக் என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அத பத்தி அண்ட் அதோட ப்ராசஸ் எல்லாமே கேட்பாங்க. ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து நீங்களா கிரியேட் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு அட்வைஸோ, எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம. அதுக்கும் ஒரு கைடன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் இருந்திருக்கும். ஓகே. சம் சினாரியோஸ்ல. எதுக்கு வேல்யூ அதிகம் நீங்க ஃபீல் பண்றீங்க? லைக் கைடன்ஸ் இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா, அப்பதான் இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஸோ கைடன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். இல்லனாலும் வி ஹேவ் யூடியூப்ஸ் அந்த மாரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு 6 மந்த்ஸ் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வொர்க் பண்றது பெட்டரா? இல்ல ஒரு 6 மந்த்ஸ் ஆன் த வொர்க் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வொர்க் பண்றது பெட்டரா? 6 மந்த்ஸ் இன்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல ஆக்சுவலி 6 மந்த் இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரெய்னிங்கோட வொர்க் பண்றது பெட்டரா இருக்கும். பட் எனக்கு டைரக்ட்டா ஃபுல் டைம் எம்ப்ளாயியாவே என்ன அசைன் பண்ணிட்டாங்க. இன்டர்ன் குடுக்காம. ஸோ அது போய் பார்த்தா தான் தெரியும். பட் மேபி இன்டர்னோட பெட்டரா இருக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஸோ வாட் இஸ் த அட்வைஸ் தட் யூ ஆர் ரெடி டூ கிவ் ஃபார் லைக் ஃப்ரெஷர்ஸ் இல்ல இனிமே தான் வந்து நான் வந்து என்னோட டிசிப்ளின் சூஸ் பண்ணணும். இன்னும் நான் வந்து இப்ப தான் 12த் முடிச்சிருக்கேன். ஸோ ஐ அம் ஆல்சோ பயாலஜி ஸ்டூடண்ட். ஸோ நான் வந்து டாக்டர் சூஸ் பண்ணலாமா? இல்ல இன்ஜினியர் சூஸ் பண்ணலாமா? ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் லைன் தான் போணும். ஐடி இந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து வொர்க் பண்றது. லைக் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து வொர்க் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா கண்டிப்பா அவங்க வர வேண்டாம். எனக்கு கம்ப்யூட்டர் முன்னாடியே வொர்க் பண்றது பிடிக்கும். புதுசா கோடிங்ன்னு ஒண்ணு கத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. அது எல்லாமே பண்ண அவங்க ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த லைஃப் ஸ்டைல்ல அப்டின்னா மட்டும் அவங்க வரலாம். வந்தா லைக் அது கோடிங் அந்த விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தனியா கத்துக்கிட்டு அகாடமிக்ஸ் மட்டும் படிக்காம ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணணும். ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத டெவலப் பண்றதுக்கான எல்லா இதுவுமே பண்ணணும். ஸோ அந்த மாரி பண்ணாங்கன்னா அவங்க ஐடி வி ஹேட் மெனி இன்சைட்ஃபுல் கன்டென்ட். அதாவது நெறைய நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இந்த ஒரு ஓரியன்டேஷன்ல ஐ அம் தேங்கிங் மிஸ் அருணா ஃபார் ஹர் கன்டென்ட். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.